ஸ்ப்ரேயர்ஸ் விவசாயிகள் வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு அடிக்கடி கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு 2 மாசம் நான் ஓப்பன் பண்ணாம வச்சிருக்கேன், அடிக்காம வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டா அந்த ஸ்ப்ரேயர்ல சார்ஜே ஏற மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஸ்ப்ரேயர் வாங்குறப்பவே அந்த ஸ்ப்ரேயரோட மேனுவல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீங்க ஒரு மாசத்துக்கு மேல அந்த ஸ்ப்ரேயரை ஓப்பன் பண்ணாம வச்சிருந்தா மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்து ஒரு 6 மணி நேரம் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் எடுத்து திரும்ப உள்ளே வைக்கிறதுனால வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா பேட்டரி டோட்டலாக டவுன் ஆகிடுச்சுன்னா திரும்ப சார்ஜ் போட்டிங்கன்னா சார்ஜே ஏறாது. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பியோட எலக்ட்ரோ ஸ்ப்ரேயரை அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குது, இதை அடித்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதுதான் ஸ்ப்ரேயரில் நம்ம பிரித்தோன்னா பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா, முதல்ல சார்ஜர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யூசர் மேனுவலு, இது இல்லாமல் நமக்கு லேன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா தான் மெயினான ஸ்ப்ரேயர். ஸோ ஸ்ப்ரேயரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப்பு வந்து அதோட கனெக்ட் ஆகி வந்துடும். எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருவோம். இப்போ அதுக்கப்புறம் இன்னும் உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஹோஸ் வந்து உங்களுக்கு நெப்டியூன் மாதிரி இல்லாமல் இதில் வந்து இதோட கனெக்ட் ஆகியே வந்துடும். இல்லாமல் ஒரு பேக் ஹோல்டர் இருக்கும் இதோட சேர்த்து. அப்புறம் அதில் முக்கியமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா இந்த எல்இடி பல்பு, மற்ற ஸ்ப்ரேயரை விட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதுக்கப்புறமா நாசில்ஸு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே ஒரு ஃபில்டர் இருக்கும் தண்ணி உங்களுக்கு போய் அடைச்சிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மொத்தம் எத்தனை நாசில்ஸ் இருக்கும் அப்படின்னா, மொத்தம் 4 நாசில்ஸ் இருக்கும். ஸோ 4 நாசிலில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ஹோல் உள்ள மாதிரி ஒரு நாசில் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் அப்புறமா. அப்புறம் சிங்கிள் ஹோல் நாசில், அதுக்கப்புறம் இன்னொரு சிங்கிள் ஹோல் நாசில், அதுக்கப்புறம் இந்த பூவாளி மாதிரி உள்ள ஒரு நாசில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 ஹோல் நாசில். இது எல்லாம் தான் அதுக்குள்ளே கிடைக்க போகுது. ஸோ நம்ம இப்போ இதில் ஒவ்வொன்றா போட்டு செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டை முதல்ல மாட்டிக்குவோம். இந்த வால்வ்ஸு வாஷர்ஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் இப்போ நான் மாட்டலை. இது ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரையல் காட்டுறதுக்காக தான் நம்ம இப்போ எடுத்து மாட்டுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல கிளச் இருக்கும். லேண்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலஸ்கோபிக் நாசில் தான். டெலஸ்கோபிக் நாசில் அப்படின்னா இப்போ இதை பார்க்குறீங்களா, ஒரு 1.5 அடி இருக்குமா. இப்போ நம்ம இதை இழுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஹைட் கிடைக்கும். ஸோ இதுதான் டெலஸ்கோபிக் நாசில். ஸோ இந்த மாதிரி தென்னை மரம்லாம் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக யூஸ் ஆகும். இதை நான் உங்களுக்கு அடிச்சும் இப்போ காட்டுறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஸ்ப்ரேயர்ஸ் அனுப்புகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அனுப்புவோம். ஏன்னா இப்போ நம்ம ஆன்லைனில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆன்லைனில் சேல் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்ப்ரேயர்ஸை இங்கே வந்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரு மிஸ்டேக்னா திரும்ப அனுப்புனீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் ஏகப்பட்ட செலவாகும். ஸோ அதனால் உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறப்பவே முதல்ல அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அனுப்புவோம். அதே மாதிரி பேட்டரியில் சார்ஜ் ஏறுதா அது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அனுப்புனாலும் உங்களுக்கும் அது பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்ப்ரேயரை ஆன் பண்ணி இதில் தண்ணியை ஊற்றி நம்ம செக் பண்ண ஆரம்பிப்போம், ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிப்போம். தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து கொண்டு போய் டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஸோ எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மரத்துக்கு சும்மா ஒரு ட்ரையல் பண்ணி பார்ப்போம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ண போகிறோம். ஒர்க் ஆகுது. அதாவது தண்ணி கொஞ்சம் லோடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ தண்ணி ஏறிடுச்சு ஃபுல்லாக. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வரைக்குமே தென்னை மரத்துக்கே இது வரைக்கும் அடிக்க முடியும். இப்போ நீங்கள் வால்வ்ஸ்லாம் மாட்டல, அதனால் இங்கேருந்து உங்களுக்கு தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஏற்றுறீங்க அப்படின்னா இன்னுமே ஹைட் ஏற்றி உங்களால் தென்னை மரத்துக்குலாம் அடிக்க முடியும். ஸோ நம்ம அதை அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த நாசில் போட்டு செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் சிங்கிள் ஹோல் நாசில். ஸோ ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதுவும் கைண்ட் ஆஃப் இன்னொரு சிங்கிள் ஹோல் நாசில் தான். ஆனால் இது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படும். கொஞ்சம் பரவலாக அடிக்கிறதுக்குலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அடிக்கிற மெத்தடை பார்த்தாலே தெரியும். எந்த அளவுக்கு நாசிலோட கவுண்ட் குறையுதோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெள்ளைக்கெல்லாம் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் ஹோல் நாசிலை யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்.
ஸோ தென்னை மரத்து தோப்பில் வச்சு காட்டுறதுனால உங்களுக்கு தென்னை மரம் ரிலேட்டடாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இதுவே நீங்கள் வயல் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட கிராப்ஸ் கடையிலே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு மேலே இலவச ஆலோசனை நம்பர் தெரியும், அதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் கூட. உங்களுக்கு விவசாயத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுக்கு பூச்சி அடிச்சிருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்மளோட கிராப்ஸ் கடைக்கு அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் உங்களுக்கு அதுக்கான தீர்வு தரோம். இப்போ அந்த ஸ்ப்ரேயர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் கூட பண்ணிக்கலாம். எஸ்டி கொரியர் மூலமாகவே அனுப்பி விட்றோம். இப்போ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4300 ரூபாய். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கொரியர் வந்து எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியர் இந்த மாதிரி கொரியரில் தான் அனுப்பி விடுவோம், ஏன்னா உடையக்கூடிய பொருள் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். வித்தின் 1 or 2 டேயில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இந்த அஸ்பி எலக்ட்ரோ. இப்போ இந்த அஸ்பி எலக்ட்ரோலேயே அஸ்பி எலக்ட்ரோ ஜூனியர் அப்படின்னு ஒரு 12 லிட்டர் டேங்க் இருக்குது. அதே மாதிரி நம்ம நெப்டியூன் ஸ்ப்ரே ஒன்று அன்பாக்ஸ் பண்ணோம், VN12 அப்படின்னு. அதில் இன்னொரு மாடல் NK12 அப்படின்னு, அதில் ஒரு 12 லிட்டர் மாடல் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபியூச்சரில் வர அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம கிராப்ஸ் கனெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.